ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மல்லி சீரியலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆமாங்க, நம்ம மல்லி வந்து இப்போ மனசு மாறிட்டாங்க. அவங்க அண்ணா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதைப்படி தான் நடக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மல்லி வாழ்க்கை எப்படி போக போகுது, நம்ம மகேஷை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வீடியோட எண்டில் காத்துட்ருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வள்ளி வந்து வெண்பாவை பார்க்கலான்னு போயிட்டு பல்பு வாங்கிட்டு அங்கேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எல்லா பட்டும் பட்டு பாடப்பட்டு திருந்தாமல் வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணா கிட்ட ஒரு அசிங்கப்பட்டு அவங்க அண்ணாவை அவமானப்படுத்தி அவர் சாக போய் அவரை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எப்போ நம்மளை அவர் விஜய் வேணான்னு சொன்னாரோ இதுக்கப்புறம் நம்ம ஏன் வெண்பா விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம இருக்கணும், இனிமேல் நமக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க அண்ணாவோட சந்தோஷம் அப்படின்னு ஒரு இதில் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அண்ணா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கையில் அப்படியே மெர்ஜா இல்லான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்ம மகேஷ் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மகேஷ் எப்படிப்பட்டவர், மல்லியோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக எப்படி இருப்பார், என்ன ஏதுன்ற டீட்டெயிலாம் மறக்காமல் தெரிஞ்சவங்க மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நம்மளோட மல்லியோ இதுக்கப்புறம் அண்ணாவுக்காக வாழணும், இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்துக்காக வாழணும், மற்றவங்களுக்காக எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்குது, நம்ம வாழ்க்கை வீணாக போகுதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு மகேஷை கல்யாணம் பண்ண ஒத்துக்குறாங்க. ஒரு வழியாக நாளைக்கு மகேஷ் பொண்ணு பார்க்க வராங்க மல்லியை. இதுக்கப்புறம் மகேஷ் மல்லி விஜய் மல்லி அப்படின்ற நேமை தூக்கிட்டு மகேஷ் மல்லி அப்படின்னு போட போகிறோம். இனிமேல் மகேஷ் மல்லி இனிமேல் அவங்க வாழ்க்கை எப்படி போகுது என்ன அதை பற்றின ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நான் அடுத்த நாள் புரோக்கர் வராரு. இன்றைக்கி 11 மணிக்கு வந்துடுவாங்க. மறக்காமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி டைம் போய்ட்டுருங்க. நம்ம மல்லியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி பூத்த பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் பார்த்தாலே அழகாக க்யூட்டாக இருக்கும். இதை நான் சொன்ன வெளில சொல்லாதீங்க, அப்படியே பொண்டாட்டி தொட்டப்ப கட்டையாலே நடிப்பா. சரி, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அவங்க ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வாசலில் வண்டி வந்து நிற்குதுங்க. யாரான்னு பார்த்தா நம்ம மகேஷ் மல்லியை நிச்சயதார்த்தம் பண்ண வந்தால் நம்ம மகேஷ் வந்துட்டாருங்க. ஜெய் ஹோ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா மகேஷ் இல்லையா, ஏன்னா வள்ளியோட வருங்கால கணவர் மகேஷ் என்பதால் ஜெய் ஹோ சொல்லுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ வண்டி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்மளோட நாகு ஓடிடுறாங்க தண்ணி கொண்டு வர. எல்லோரும் வாங்க வாங்க உட்காருங்கன்னு எல்லோரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசினாங்க, மல்லிக்கும் மகேஷ்க்கும் எப்போ கல்யாணம் என்ற இந்த மாதிரி அப்படி சொல்ல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான விஷயத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, சி, பாய்.